கடவுளே, நாக்கு தள்ளுதே. என்ன எவ்வளவு தூரம் ஓட சொல்லுவாளுன்னு தெரியலையே உழுவே. நான் இந்த தெருவையே 7-8 தடவை சுத்திட்டேன். இதுக்கு மேல சுத்தினா தெருநாய் எல்லாம் கடிச்சு கோதறிவிடும். இனிமே வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா. பிள்ளையின் மனசு பித்தாச்சு, இங்கு பெத்தவ மனசு கல்லாச்சு. இங்க இன்னொரு மனசு என்னாச்சு, அது முறிஞ்சு போன வில்லாச்சு. ஒரு நாள் அந்த அம்மா நம்மளை இப்படி வேலை வாங்க மாட்டா. இப்போ வர வர ஒரே என்னைய வேலை வாங்குறா. விடிய காலமே எந்திரி தூத்து தோழி கோலம் போடுன்னு. எனக்கு இதெல்லாம் வராதுன்னு தெரிஞ்சுமே எங்கள் அம்மா என்னை இப்படி கொடுமைப்படுத்துறா. எனக்கு வர வர இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது. எங்கேயானு ஓடிடலாம் போல இருக்கு. இந்த அப்பா கிட்ட சொன்னாலும் முன்னாடிலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்போ அம்மாவோ நல்லதுக்கு தான் சொல்லியா அவள் பேச்சு கேளுங்காரு. அவருக்கும் வர வர என்னைய பிடிக்கல போல இருக்கு. அதான் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்காரு. ஒருவேளை நம்மளை குப்பை தொட்டியில இருந்து தான் எடுத்துருப்பாங்களோ, அதான் எல்லாருக்கும் நம்மளை பிடிக்க மாட்டேங்க. இந்த அரைக்குடம் தண்ணியை வச்சுக்கிட்டு தான் வந்து ஊற தண்ணி கிடக்கு வந்து எடுத்துட்டு போன்னு நல்ல விளாக்கும். கழனி தண்ணி நானும் நிறைய கிடக்கு போல நினச்சிக்கிட்டு வந்துட்டேன் காலங்காத்தாலே. இனிமே போற வழியில அப்படியே சரசு வீட்டுல போய் அவளும் கழனி தண்ணி கிடக்குன்னு சொன்னான்னா எடுத்து ஊத்திட்டு போக வேண்டியதுதான். வேற இந்த அரைக்குடத்தையும் தூக்கிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறதுக்கு இங்கே அங்கேயே நடந்த மாதிரி தான் இருக்கும். லட்சுமியா இந்த ஓட்டம் ஓடியா? எதுவும் பிரச்சனை என்னன்னு தெரியலையே. ஏ லட்சுமி. சொல்லுங்கக்கா. ஆமா, பொங்கலுக்கெல்லாம் விளையாட்டு போட்டிலாம் வச்சு முடிச்சிட்டானுவலா. நீ என்ன இப்ப ஓடிட்டடாக்கா? அட அந்த கூத்த ஏம்கோ கேக்கியே. நம்ம ஊருக்கு வருவாள்ல நர்ஸு, அவ ஒரு எடப்பெட்டியை தூக்கிக்கிட்டு வந்தா. அதுல எல்லாவளும் எடை போட்டு பார்த்தாளுவ. உமா, சரசு, பெரிய பொண்ணு எல்லாம். அந்தால நானும் சரி நம்ம எடையும் போட்டு பார்ப்போமே நினச்சிக்கிட்டு போட்டேன். அதில் பார்த்தா ரொம்ப இடம் இருக்கு போல இருக்கு. 100க்கு மேலே இருக்குன்னு சொன்னாலுவே. அப்படிலாம் இருக்கப்படாதாமே, உடம்ப குறைக்கணும்னு சொல்லிவிட்டாலுவே. அதான் இப்போ ஓடிட்டு அடக்கேன். சரி சரி, நீ ஓடிக்கிட்டு இருக்கதை பார்த்தா எனக்கே தலை கிருக்குன்னு சுத்துது. கொஞ்சம் நின்று பேசு. நின்னெல்லாம் பேச முடியாதுக்கோ. சக்கரம் கட்டுன கணக்கா சுத்திக்கிட்டே இருக்க சொல்லியாளுவே. நான் ஏற்கனவே நம்ம ஊரை ஒரு 10 ரவுண்டு சுத்திட்டேன். இன்னும் சுத்துன்னு என்னைய சுத்த விட்டுக்கிட்டே இருக்காளுவே. எங்க நான் மயக்கடிச்சு சக்கடக்குள்ள கவலை போறேன்னா தெரியல. விட்டு கவாப்புல இப்படி சம் பண்ணிக்கிட்டு ரன்னிங்லேயே இருக்கணுமா அப்படிதான் சொல்லி விட்டாளுவே. அப்படியே நான் நின்னுட்டேன்னு வைங்களா, மறுபடியும் 10 ரவுண்டு சுத்தினாங்காளுவே. இதுக்கு மேலாம் என்னால சுத்த முடியாது. அதனால நான் உங்கள்கிட்ட இப்படியே நின்று பேசியேன். சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? ஆட ஒரு விஷயம் இல்ல லட்சுமி. நீ இப்படி ஓடிட்டு நடந்ததுன்னா என்ன போட்டிக்கிட்டலாம் முடிஞ்சு போச்சு. இவ என்னத்துக்கு இப்படி ஓடியான்னு நினைச்சேன். நான் தான் கழனி தண்ணி எடுக்க போனேன் புஷ்பா வீட்டுக்கு. கழனி தண்ணி கிடக்கு வான்னாலுவே வந்து தண்ணி எடுத்துட்டு போ, இல்லைன்னா தூக்கி தூர ஊத்திடுவேன்னு. தூர ஊத்திட்டாலும் என்னமோ தெரியல. இப்போ ஒரு அரை குடம் தான் இருந்துச்சு. அந்த அரை குடத்தையும் ஊத்திக்கிட்டு வாரேன். எனவே அரை குடத்தையும் கொண்டுட்டு எங்க வீட்டுக்கு போவேன். அதான் சரசு வீட்டுல போய் கொஞ்சம் மீதி குடத்துக்கு அவட்ட கழனி தண்ணி கிடந்தேன்னா அதையும் ஊத்தி நிறச்சிட்டு வீட்டுக்கு போலாமேன்னு போயிட்டு இருக்கேன். 4-5 நாளா கழனி தண்ணி கிடக்கு வந்து எடுவான்னாலுவே. எனக்கு நேரமே இல்லையா, அதனால போக முடியல. அக்கம் பக்கம் உள்ள கழனி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டேன். அதனால அவ்வளோ தூர ஊத்திட்டாளோ போல. அந்த அரை குடத்து கழனி தண்ணியும் தூக்கி தூரே ஊத்தி இருந்திருக்கலாம் அவ்வளோ. அது வேற வந்து எடுனாலும் போயிட்டு எடுக்க போனேன் மாட்டுக்கு ஆகுமேனு. அப்படியாக்க? சரி சரி, எங்க வீட்லயும் கழனி தண்ணி கம்மியாக தான் இருக்கு. நான் நிறைஞ்சதை நானே கொண்டு வந்து தாரேன் பால் வாங்க வரும்போது. சரி லட்சுமி, பார்த்து. நீ இந்த வயசுல இப்படி ஓடிட்டு அடக்கணும்னு என்ன தலையெழுத்தா? ஆனா அதான் நானும் சொன்னேன். அதுக்கு ஆட்டடக்கு வந்து செத்து போவா. ஒழுங்கா ஓடு, உடம்ப குறைங்காலுவே. வேற 2 பிள்ளைகளும் கரையாத்தணுமே, அதனால ஓடிதான் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஐயே, நீ சொல்லியதை பார்த்தா எனக்கும் பயமாடலாம் இருக்கு. நீங்க என்னக்கா சிக்குன்னு சிட்டுக்குருவி கணக்கா குட்டி கவுனை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிய? நான் அப்படியா அந்த கணக்கா அகலமா கிடக்கேன். அதனால நான் கொஞ்சம் உடம்பு குறைச்சிதான் ஆகணும். சுகர் பிபின்னு ஏதாவது வந்துட்டேன்னா போய் சேர்ந்துருவேன்னு சொல்லி பயமுறுத்தியாளுவேன். அதனால நான் போய் 2 ரவுண்டு இன்னும் 2 ரவுண்டு அடிச்சுட்டு வீட்டில் போய் எந்தாலும் மல்லாந்துறியேன். சரி, நான் வாரேக்கா. சரி லட்சுமி, பார்த்து பத்திரம். சரிக்கா. கடவுளே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்க எந்த மணல் லாரியும் வராம இருந்தா சரிதான். ஏவ சோனி, நான் வேலை செய்ய மாட்டேன். நான் வேலை செய்யவே மாட்டேன். இன்னைக்கு அம்மா என்ன பண்ணனாலும் சரி, நான் வேலையை செய்ய மாட்டேன். இப்ப சோனி, அம்மா எங்க ஆளைய காணோம்? அங்க பாரு கூத்த. பெரிய பொண்ணத்தையும் உமாக்காவும் என்னென்ன வேலை பார்க்காவன்னு பாரு. அப்படிதான் லட்சு. கமான் கமான் கமான். ஓடியாங்க சீக்கிரம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஏதுலா ஏன் சோழியா? ஐயோ லட்சு, எல்லாம் உங்க நன்மைக்கு தான் சொல்றோம். இனிமே போதும், நிப்பாட்டுங்க.
ஏலா, இதுக்கு மேலே எதுவும் செய்ய சொல்லிடாதீங்களா? அவ்வளோதான், என்னால் முடியாது. இடுப்பு கிடுப்பு காலு கீழே எல்லாம் அப்படியே நட்டு கலண்டாப்புல இருக்கு. இப்போ விட்டியேன்னு வைங்க, நான் இந்த இடத்துலயே படுத்து தூங்கிடுவேன் அம்மா. ஐயா லட்சம் அப்படிலாம் சொல்லாதீங்க. இனிமே தூங்கக்கூடாது. இன்னும் ஒரு 10 ஜம்பாவது பண்ணணும் நீங்க. என்னது, இன்னும் 10 ஜம்பா? எம்மா என்னாலலாம் முடியாதம்மா. இந்த உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு, மூச்செல்லாம் வாங்குது. தண்ணி கிண்ணி இருந்தா ஒரு சொம்பு தண்ணி தாங்களா? இப்போ என்கிட்ட ஒரு குடம் தண்ணியை கொடுத்தாலும் மடக்கு மடக்குன்னு குடிச்சு தீத்துருவேன். தயவு செய்து ஒரு குடம் தண்ணியை தாங்க, உயிர் எடுக்காதீங்க. எக்கோ ஓடி போயிட்டு வந்துலாம் தண்ணி குடிக்கக்கூடாதுக்கோ. அது உடம்புக்கு நல்லது இல்லை. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. வாங்க, என்ன இதில் உட்காருங்க, அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கலாம். வாங்க, உங்களை கைத்தாங்கலாம் பிடிச்சி உட்கார வைக்க. உங்களுக்கு இன்னும் 2-3 எக்ஸசைஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். கொஞ்சம் வேணா இப்போ உட்கார்ந்துக்கிடுங்க. எல்லாம் என்ன சொல்றீங்க? இதுக்கு மேலலாம் என்னால ஒன்றும் பண்ண முடியாதுல, சும்மா கடங்க. அக்கா அப்படிலாம் சொல்லக்கூடாது, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அம்மா சோனி, அங்க என்ன நடக்குது? அம்மா ரொம்ப குண்டா இருக்காளாம், அதனால அவ வெயிட்டை குறைக்க போறாளாம். அதுக்கு தான் ட்ரைனிங் போயிட்டு இருக்குது. காலையில இருந்து ஹெவியா கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்காவே பெரிய பொண்ணு அத்தையும் உமாக்காவும். எனக்கே பார்க்க சகிக்கல. நீ மட்டும் இவ்வளவு நேரம் இங்க இருந்திருந்தன்னு வை, நீயே டென்ஷன் ஆயிருப்ப. அம்மா இந்த ஊரையே 10 ரவுண்டு சுத்திட்டா தெரியுமா? நானும் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அங்க பண்ணிய கூத்தெல்லாம். ஒன்னும் நம்ம பேசி கேட்க மாட்டேங்குதுவே. நீயாவது போய் ஏதாவது பேசி பாரு, அப்பயாயினும் கேட்கவலான்னு பாப்போம். என்னப்பா சொல்றா? அம்மா 10 ரவுண்ட் அடிச்சிட்டாளா ஊரையே? வா போய் என்னன்னு கேட்போம். வா, உடம்ப குறைச்சாதான் இவ உயிரோட இருப்பான்னு சொல்லி ஒரேடியா இன்னைக்கே போட்டு தள்ளிடுவா போல இருக்க. அப்படிதான் நல்லா ஜம்ப் பண்ணுங்க. இனிமே தான் நாங்கள் கவுண்டே பண்ணுவோம். 1. ஏலா, நான் ஏற்கனவே 2-3 ரவுண்டு ஜம்ப் பண்ணிட்டேலாம், அதையும் கவுண்ட் பண்ணிக்கிடுங்க. வேற சும்மா ஏமாத்தாதீங்க, சொல்லிவிட்டேன் அம்மா. அதெல்லாம் கணக்கு கிடையாதுக்கோ, நாங்க எண்ணியதுதான் கணக்கு. நீங்க ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருங்க. எத்த இங்க என்ன நடக்குது? எதுக்கு எங்க அம்மா இப்படி ஜம்ப் பண்ணிட்டு அடக்காவ? ஓடிட்டு வேற கிடக்காவ. என்னாச்சுங்க அம்மைக்கு? எங்க அம்மா காப்பி கிப்பி போட்டு தருவான்னு பார்த்தோன்னா இங்க காலங்காத்தாலே வந்து ஓடிட்டு அடக்கா. என்னவா? உடம்ப குறைக்கணும்னு சொல்லிட்டு அந்த நர்ஸுகாரி, அதனாலதான் இவ்வளவு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு அடக்காளுவலா. என்னது ட்ரைனிங்கா? ஆமாம் சந்தியா, உங்கள் அம்மைக்கு பிபி கொலஸ்ட்ரால் எல்லாம் அதிகமாக இருக்குது. பார்த்துக்க, வெயிட்டும் அதிகமாக இருக்குது. அவைய வயசுக்கு தகுந்த வெயிட் இல்லையா, அதனால் கொஞ்சம் அவைய உடம்பு குறைக்கணும். பார்த்துக்க, அதனால தான் நாங்கள் காலையிலே வந்து ஹெவியாக கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் அம்மைக்கு. ஆமா, உங்க அம்மையை ஸ்லிம் ஆக்கி எண்ணெய் மாதிரி சுடிதார் போட்டு காட்டியும் பாருங்க. எக்க நீங்க வேற சும்மா இருங்கக்கா. எங்க அம்மா சுடிதார்லாம் போடாண்டா, சேலை கட்டிட்டு இப்படியே இருந்தாலே போதும். எங்க அம்மா இந்த ஊரை 10 ரவுண்ட் அடிச்சிருப்பா. தெருவே பள்ளமாயி போச்சு, அவ்வளோ வரம் சத்தம் பொடியாவே. எம்மா நீ வேற அதையே சொல்லி அவன் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காதவ. இதெல்லாம் சாதா ஒரு 2-3 சின்ன சின்ன எக்ஸசைஸ் யோகா பண்ணியே குறைக்கலாம் உடம்ப. டயட் ஃபுட்லாம் சாப்பிட்டு நீ வேற தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காதவையே சொல்றாவன்னு. இதையே சொல்ற மாதிரிலாம் நீ செஞ்சேன்னு வையா, உனக்கு உடம்பெல்லாம் குறையாது, கை கால் வலி தான் வரும். அட சோனி, நீலாம் சின்ன பிள்ளை, உனக்கு தெரியாது. நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிடுறோம். நீங்கள் காலேஜுக்கு கிளம்புனா போய் கிளம்புங்க, போங்க. ஆமாலா, நீங்கள் போங்க. அம்மா இந்த இவ்வளோ சொல்லிய மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கேன். அம்மா சீக்கிரம் உடம்பு குறைச்சிட்டேன்னா நல்லது தானே. உங்களெல்லாம் கரையத்த வரைக்கும் அம்மா உயிரோட இருக்காண்டாமா, அதனால இவ்வளோ சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு வரேன். நீங்க உங்களுக்கு இட்லி சட்னி எல்லாம் அவிச்சு வச்சிருக்கேன், அதை தின்னுட்டு காலேஜுக்கு எடுத்துட்டு போங்க. அம்மனைக்கு சோறு பொங்கல, அதனால நீங்க போங்க, நான் பார்த்துக்கிட்டீங்க. நீ இப்படிதான் ஒரு பேச்சு கேட்க மாட்டா. எங்க பேச்சு என்ன, நீயும் போ. இன்னைக்கு வந்து நீ ராத்திரி கை வலிக்கு கால் வலிக்கு அம்மிக்கு விடுங்கன்னு ஏதாவது சொல்லு, கையை காலெல்லாம் முடிச்சு போட்டுருங்க. என்ன இந்த பிள்ளை இப்படி குறைச்சிக்கிட்டு போகுது? எல்லாம் சந்தியா அப்போ அப்போ எவ்வளோ பாரு. காலேஜுக்கு கிளம்புங்க. என்னம்மா இட்லிலாம் இருக்கு, மதியத்துக்கு எடுத்து வச்சுக்கிடுங்க. தக்காளி சட்னி தான் வச்சு வச்சிருக்கேன், கெட்டு போவாது. தேங்காய் சட்னி தான் கெட்டு போவான்னு தக்காளி சட்னி வச்சு வச்சிருக்கேன், காலேஜுக்கு எடுத்துட்டு போங்க. என்ன? சரிம்மா, சீக்கிரம் வா. இந்த வாரேன், நீங்களும் போய் கிளம்புங்க. சரிம்மா. ஏலா, என் மொவா சொல்லிய மாதிரி இந்த மாதிரிலாம் செய்யப்படாதோ. ஒருவேளை எக்ஸைஸ்னா வேற மாதிரி நின்றுக்கிட்டே ஒரே இடத்துல செய்வாங்கள, அந்த மாதிரி செய்யணுமோ, அப்பதான் உடம்பு குறையுமோ. எக்க அவ்வளோ சின்ன பிள்ளைல அவளுக்கு என்ன தெரியும்? நாங்கள் சொல்லியோம்ல, நீங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சாதான் உடம்பு சீக்கிரமாக குறையும். அந்த பிள்ளைல சொன்னிய மாதிரிலாம் குறையணும்னா அதுக்கு வருஷ கணக்காக ஆகும். அது வரைக்கும்லாம் தாங்காது உங்கள் பாடி. ஆமாக்கா, உங்களை ஒரு 21 நாள்ல நாங்க ஸ்லிம் ஆக்கி காட்டுறோம். அதனால நீங்க ஒரு 21 நாள் மட்டும் நாங்க எங்க பேச்ச கேளுங்க, நீங்க நல்லா ஸ்லிம் ஆயிருவீங்க. சரிலா, உங்களோட பேச்சையை நான் கேட்கேன். நான் ஒரு 10-15 ஜம்பு காண பண்ணியிருப்பேனே, போதாதா?
இன்னொரு 10 ஜம்ப் பண்ணுங்க. நான் இந்த பக்கத்துல தோண்டி கயிறு ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஸ்கிப்பிங் கயிறு இல்ல, ஸ்கிப்பிங் குதிக்கணும். நான் யார் வீட்டு கொடியை நானும் அவுத்துட்டு ஓடியாரேன். அந்த கயிறை போட்டு குதிங்க. அது ஒரு 100 ஜம்பாவது பண்ணினாதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இடுப்பு ஸ்லிம் ஆகும். ஆமா உமா சீக்கிரம் ஓடு, யார் வீட்டு கொடியாவது அவுத்துட்டு ஓடியா. அந்த வாரம் பெரிய பொண்ணு. அவ வர்ற வரைக்கும் நீங்க ஜம்ப் பண்ணிட்டே இருங்க, அப்பதான் சீக்கிரம் ஸ்லிம் ஆகலாம். தண்டை பண்ணி என்னன்னே 1 மாசம் கழிச்சு உங்களை பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கணும். நீங்க சொல்லிட்டேன் அம்மா. ஆட்டல கண்டிப்பா கண்டிப்பா நான் உங்களுக்கு கோஆபரேட் பண்றேன். என்னலை பேராண்டி என்னத்துக்கு கத்திட்டடக்கா? அட சும்மா இரு கிழவி, நான் என் தாய் கிழவியை கூட்டிட்டு அடக்கே. ஏத தாய் கிழவி இங்க வாண்ணே. என்னன்னு கேட்டாலும் சொல்லாண்டாங்க. கோவத்துல நிக்கா, என்னத்துக்குன்னு தெரியலையே. பல்ல வளக்கிறதுக்கு பிரஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நிக்கா. வேற பல்ல வளக்கட்டியது தானே. ஏல என்னத்துக்கு கடந்து இப்படி கத்திட்டடக்கா? கேட்டா சொல்லணும்ல. உன் மொபைல் ஒரு வார்த்தை சொல்லாண்டாங்க என்கிட்ட. நீ என்னத்தை தான் சொல்லி வளர்த்துருக்கியே தெரியல இல்லையே. ஒரு வார்த்தை சொல்லாண்டாங்க என்கிட்ட. முன்னாடி எல்லாம் என்கிட்ட அழகா ஆச்சின்னு காலை சுத்தி வருவான். இப்பெல்லாம் என்னைய கண்டா எரிஞ்சு உளியான். பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லி கொடுத்தாலும் தெரியல என்னம்மா. எத்தே நீங்க வேற காலங்காத்தாலே கடுப்பேத்தாதீங்க தே, சும்மா இருங்க. வர இந்த வீட்டுல நமக்கு மரியாதை இல்லாமா. என்ன எதுக்குலாம் கத்திட்டாடக்கா சொல்லு. நான் இங்க சும்மா வீட்டுல கொழுவுல இருந்துகிட்டே இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? அடுப்பங்கரையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாயில இருந்தாலும் சூடு வச்சுன்னு வையா, வாய் இருந்தாலும் பொத்து போவாமா. என்னத்துக்குள்ள கத்திட்டாடக்கா? ஏமா பேஸ்ட் எங்கம்மா? இந்த வீட்ல பேஸ்ட் வச்ச இடத்துல இருக்காண்டாங்க. எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், பேஸ்ட் காணோம். பேஸ்ட் எங்க? பேஸ்ட்கா கத்திட்டாடா? பேஸ்ட் தான் முடிஞ்சு போச்சு. நானும் வாங்கிட்டு வர சொல்லணும்னு இருந்தேன், மறந்து போயிட்டேன். உங்க அப்பா சொன்னா எந்த பொருள், ஒரு பொருளை சொன்னா 9 பொருளை வேண்டாததெல்லாம் வாங்கிட்டு வருவாரு. சொன்ன பொருளை தவிர நான் என்னத்த பண்றது? நீ என்கிட்ட ஒரு வார்த்தை போன்ல மெசேஜ் போட்டு விட்டுருந்தாலும் நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. ஒரு வாய்ஸ் ரெக்கார்டாவது வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருக்கலாம்ல. நான் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ராத்திரி வரும்போது வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. பாரு இப்ப பல்லு வளக்க பேஸ்ட் இல்லவே. சரில இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ண. சும்மா ராவு உமிக்கறி கிடக்கும் பாரு, அதை எடுத்து போட்டு ராவு நான் நாளைக்கு வாங்கி வைக்கேன். இந்த வீட்ல வேலைக்கு போற மனசு எனக்கு ஒரு பொருள் நான் நினைச்சது இந்த வீட்ல இருக்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. சரில வருத்தப்படாத, நான் இன்னைக்கு வாங்கி வைக்கேன்னு சொல்லிட்டோம்ல. அடுப்புல தோசை ஊத்தி போட்டேன். நான் போய் தோசையை பார்க்கேன். தால அது கருகி போயிருக்கும். இந்த உமிக்கறி ஆமாம்மா, இந்த அவளுக்கு கொண்டு போய் கொடு. நான் போய் தோசையை பார்க்கட்டும் அடுப்பேன். இந்தால சதீஷ் உமிக்கறி, இத வச்சு தான் காலையில நான் பல்லு வளக்குனேன். பாரு என் பல்லு பளிச்சுன்னு இருக்கு பாரு. முத்து போன்ற பற்களுக்கு உமிக்கறி. போடா குட்டி, ஒழுங்கு மரியாதையா உமிக்கறின்னு வந்தனா தூக்கி போட்டு மீச்சு போடுவேன் பாத்துக்க. தூக்கிட்டு ஓடி போயிராமா. யாம்ல நல்லாதாம்ல இருக்கும், தேய்ச்சி பாரு. இந்த பிரஸ் வச்சு உமிக்கறி எப்படிலாம் தொட்டு தேய்ச்சது? அதெல்லாம் சரி விட்டு வராது நமக்கு. தூக்கிட்டு தூர போ. கை விரல் எதுக்குலாம் இருக்கு? வரல வச்சு தேய், ரொம்ப மினுக்காத. நாங்களாம் அந்த காலத்துல எங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் பிரஸ் எல்லாம் கிடையாது. இந்த வியாப்பங்குச்சியும் உமிக்கறியும் செங்க பொடியும் தான் வச்சு தேய்ப்போம். இப்போ உள்ள பிள்ளைகள் ஒன்றும் ஒரு ஊர் கிடையாது. அவ இஷ்டத்துக்கு தான் பண்ணுதுவேன். கிளவி வந்தேன்னு வையி, சங்கிலே ஏறி மீச்சு போடுவேன். நாங்களாம் அந்த காலத்துல கக்குசு பாவையிலன்னு ஆரம்பிச்சேன்னா. ஏ பாரு ஏ தரசுங்க பாரு, உன் மோமே காலத்துக்கிட்டு எப்படி நிக்கானு பாரு. இனி மீச்சு சமட்டி கொண்டுருவேங்கானே. ஏ சண்டானே, இப்ப வர நம்மள ஒரு பேச்சு ஒரு கண்ணுக்கு மதிக்காண்டங்கானே இவன். கிளவி ஊர கூடாத கிளவி ஒடினா ஒண்ணும் பண்ணல. நானும் பார்த்தேனே என் பிள்ளைய நான் பொத்தி பார்த்தேனே என் பேராண்டிய. இப்ப அவன் என்னைய காலை தூக்கிக்கிட்டு சங்குல மீதிக்க வாரானே. இதெல்லாம் நான் பார்க்கறதுக்கடா இருக்கு, என் சங்குல மிதிக்க ஓடி வரானே. கிளவி இங்க என்ன சாவா விழுந்திருக்கு, எதுக்கு ஒப்பாரி வச்சிட்டு அடக்கா? கொஞ்சம் வாயை மூடு. சும்மா கடலை, நீ வேலைக்கு போறன்னா பேராண்டி எடுமே நமக்கு கேட்க நேரம்லாம் வெத்தலை பார்க்க சுண்ணாம்பு வாங்கி தருவான், போயிலன்னு வாங்கி தருவான்னு பார்த்தேன்னா ஒரு வெத்தலை வாங்கி தரல. இன்னும் மாச சம்பளத்தை வாங்கி அப்படியே உன் அத்தா கரெக்டாக கொடுக்காதானே? உங்க அப்பனே மாதிரியே தாம்ல நீ இருக்கா. அவனும் வாங்கி சம்பளத்தை அப்படியே கொண்டாட்டிட்டு தான் கொடுப்பான். நம்ம கிட்ட வயசானவான் இவகிட்ட நீட்டமெண்டா ஒரு 8 1 ரூபா அந்த மாதிரி தானம்ல நீ இருக்க. நீ இத்தனை நாள் ஆச்சு பொங்கலுக்கு வந்து ஒரு வெத்தலை பாக்கு வாங்கி தந்தியால எனக்கு? நீ கிளவி உனக்கு வெத்தலை பாக்கு தானே வேணும், வாங்கி தரேன் கிளவி. இப்படி ஒப்பாரி வைக்காத, எல்லாரும் ஏதாவது நினைச்சிட்டு ஓடி எந்திர போறாவே. நானே இங்க ஒரு பேஸ்ட்டுக்கு வக்கில்லாம உட்கார்ந்திருக்கேன், இது வேற உயிரை வாங்கிட்டு இருக்குது. இல்லை பேராண்டி, எனக்கு அப்போ இன்னைக்கு ராத்திரி வரும்போது வெத்தலை பாக்கு போயில சுண்ணாம்பு எல்லாம் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வரேன். சதீஷ், இப்போ நீ இந்த உமிக்கறி எடுத்து பல்லு வளக்க போறியா இல்ல வளக்காம ஊத்தனாரியாவே சுத்த போறியா? உண்டா வளைச்சி தொலையே, எல்லாம் என் தலையெழுத்து. நம்ம நிலைமை வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கே.
அப்படி ஓட விட்டுருவேண்ணா 2 பேரையும் உங்களை. 2 பேரும் இருந்து சண்டை போடுங்க பார்ப்போம். அப்படிதான் நல்லா சண்டை போடுங்க 2 யாரு ஜெயிக்கான்னு பார்ப்போம். ஆமா, இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இவன் அந்த முத்தத்தை தூத்து தொளிச்சு போடுன்னு சொன்னதுக்கு குப்பையெல்லாம் அந்தந்தால கிடக்கு. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பாம? ஏலா சின்ன பொண்ணே. ஐயோ அம்மா. ஏலா, உன்னை என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் என்ன பண்ணனே? நீ சொன்ன வேலையை தானே செஞ்சேன். என்ன வேலையை செஞ்ச நீ இவ்வளவு நேரம்? அந்தந்தால கிடக்கு குப்பை முத்தத்துல என்னத்தை பெருக்குன நீ? உன்னை இதை பெருக்கி தூத்து தொளிச்சு போடுன்னு தானே சொன்னேன். போ, இனிமே நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அம்மா. அம்மா இல்லன்னா இவ எனக்கு வேலை செஞ்சு தந்து கிழிச்சிட்டால. இனிமே ஒரு வேலையும் செய்யண்டாலாம்ல. பாரு, உன்னை அப்பாட்ட சொல்லி கொடுப்பேன் பாரு. என்னைய நீ வேலை வாங்கிக்கிட்டே இருக்க. உனக்கு நான் இந்த வீட்டுல இருக்குது பிடிக்கலன்னு நினைக்கேன். எந்த அலையும் போறேன். போ, அத முத செய்யி. ஏன் உயிர் எடுக்க வந்து தொலைஞ்சிருக்கா? அட என்ன பத்திராளி, காலங்காத்தாலே கடந்து பிள்ளைய கத்திட்டு அடக்கா. பாருங்கப்பா அம்மைய என்னைய திட்டிக்கிட்டே இருக்கா. அழாத என் கண்ணு பிள்ளைலாம் நீ அழாத. நான் பேசிக்கிட்டியாவா கிட்ட? நீங்க குடுக்க செல்லத்துலதான் அவ இப்படி கெட்டு போய் கிடக்கா. நான் கெட்டு போய் கிடக்கிறதுக்கு நான் என்ன அழுவுன தக்காளியா? பாத்தியல அவ வாய் கொழுப்ப. சரி விடு, நம்ம பிள்ளை தானே. எதுக்கு கடந்து காலையிலே கத்திட்டு அடக்கா? உன் சத்தம் அங்க வரைக்கும் கேக்கு. அது கேட்டுதான் நானே எந்திரிச்சிருக்கேன். அது என்ன கழனி தண்ணியா? கழனி தண்ணி எடுக்க போனவா கழனி தண்ணியை எடுத்துக்கொண்டு மாட்டு பானையில ஊத்த வேண்டியது தானே. இங்க என்னத்துக்கு கடந்து பிள்ளைகிட்ட கத்திட்டு அடக்கா? நான் அவளை காலங்கத்தாலே அடிச்சு எழுப்பும் போதே எழுப்பி இந்த முத்தத்தை பெருக்கி தூத்து தொழின்னு சொல்லி அனுப்புனேன். இன்னும் உட்கார்ந்து இருக்கா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பாம. இத பெருக்கி தூத்து தள்ளதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? 5 நிமிஷம் ஆகுமா? அந்த 5 நிமிஷத்து வேலையை முடிக்கிறதுக்கு அவ இருந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னைய திட்டிக்கிட்டு இருக்கீங்களே. எப்பா பாருங்கப்பா, முன்னாடி எல்லாம் அம்மா என்னை இப்படி வேலையே வாங்க மாட்டாப்பா. இப்பெல்லாம் ஒரே வேலை வாங்குறா. வேலை செய்ய முடியுக்குன்னு திட்டிக்கிட்டே இருக்கா. அந்த பிள்ளைய பாரு, அந்த விட்டு பிள்ளைய பாரு, இந்த விட்டு பிள்ளைய பாரு, அது எப்படி வேலை செய்து பாரு, இது எப்படி வேலை செய்து பாருன்னு சொல்லியே திட்டிக்கிட்டு இருக்காப்பா. எனக்கு வர அந்த வீட்டில் இருக்கே பிடிக்க மாட்டேங்கு. என்னைய பேசாட்டுக்கு எங்கேயாவது அனாத ஆசிரமத்தில் சேர்த்துருங்க. நான் அங்கேயே இருந்துக்கிடுறேன். போற போக்க பார்த்தா அதான் நடக்க போகுது பாரு. இருமா நீ வருத்தப்படாத. அப்ப நான் பேசிக்கிட்டே உங்க அம்மா கிட்ட. பாரு பத்திராளி, சும்மா பிள்ளைய வேலை செய்யன்னு அவளை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காத இருக்க. உனக்கு முடிஞ்சா வேலையை செய்ய முடியலன்னா வேலைக்கு வேணா ஒரு ஆளை போட்டுக்க. சும்மா அவளை தொல்லை பண்ணாத சொல்லிட்டேன் அம்மா. நீங்க இப்படி கொஞ்சம் குழாவிக்கிட்டே திரிங்க அவளை. அவதானே போற இடத்துல தூக்கி வச்சு மணத்துவாத அவளை. அங்கேயும் போய் ஒரு வேலை செய்ய தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் என் பிள்ளை அப்ப செய்வா. இப்போ ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்பவே என்ன என் பிள்ளைக்கு என்ன வயசாயிட்டு? இப்பதான் பிள்ளை 10 படிக்குது. ஏமா நீ 10ஆ 11ஆ? எப்பா 11பா. நான் என்ன படிக்கனே உங்களுக்கு தெரிய மாட்டேங்கு. போங்கப்பா. சரி விடுமா, ஒரு ஆப்பு தானே, ஏதோ முன்ன சொல்லிட்டேன். போ. அதுக்கெல்லாம் போச்சுக்கிடாத. போய் பல்லோடத்துக்கு கிளம்பு. அப்பா கொண்டு போய் விட்டுட்டு வாரு. சரிப்பா. எனக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் வாங்கி தந்துருங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்த்து வாங்கி தந்துருந்தேன்னா. வாங்கி தரேன் அப்பா. சீக்கிரம் போய் கிளம்பு. சரிப்பா. பாத்தியா பிள்ளை எப்படி சந்தோஷமா ஓடுதுன்னு? அதான் நான் சொல்லிட்டோம்ல, நீர் இப்படியே அவளை செல்லம் கொஞ்சிக்கிட்டே இரும். கடைசியில பாருங்க கேவலப்பட்டு தான் நிக்க வைக்க போறாவா நம்மள. அதெல்லாம் என் பிள்ளைய ராஜா கணக்கா மகாராணியா பார்த்துக்கிட்டே ஒருத்தங்கிட்ட தான் கட்டி கொடுப்பேன். அங்கே வீட்டு வேலை செய்யலாம் ஆள் இருக்கும். அதனால என் பிள்ளை செய்யணும்னு ஒரு அவசியமும் இல்லை. நீ போய் வேலையை பாரு. போ. மாட்டுக்கு தானே கழனி தண்ணி எடுத்துட்டு வரா. போய் பின்னாடி போய் மாட்டுக்கு தண்ணியை ஊத்து. போ. நான் அப்படியே டீ கடை வரைக்கும் போயிட்டாரேன். பிள்ளை கிளம்புனதான் எனக்கு போனடி. நான் வந்துடுயே. நானும் என் பிறந்த வீட்டுல மகாராணி கணங்கா தான் இருந்தேன் என் அண்ணன் வீட்டுல. இப்ப இங்க வாக்கப்பட்டு நான் வேலைக்காரி கணங்கா இருக்கலையா? யாரு தலையெழுத்து எப்படி மாறன்னு யாரு கண்டா? எல்லாம் யாராவது பாரு. அவ போறல்ல, நீயும் போ பின்னாடி சீக்கிரம். வேற காலேஜ் பஸ்கார விட்டுட்டு போயிட போறான். நான் போறதுலாம் இருக்கட்டும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இயல்பா சொல்றவன்னு எதுவும் பண்ணிட்டு அடக்காத. இனிமே எக்ஸசைஸ்னு நான் உனக்கு சாயங்காலம் வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்றேன் பாரு. நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ காலேஜுக்கு கிளம்பு. உங்க அம்மையை நாங்க பாத்துக்கிடுறோம். ஆமா ஏம்மா நீ கிளம்பு. நேராவது பேரு நான் பாத்துக்கிடியே. அம்மா நல்லா தான் இருக்கே. லைட்டா காலு தான் கொஞ்சம் வலிக்கு பத்துக்க. அது கொஞ்சம் எண்ணெய் போட்டு நீவி விட்டேன்னா சரியாயிரும். என்னமோ பண்ணு. போய் முத சாப்பிடு. நான் போயிட்டாரேன். சரிம்மா, பார்த்து பத்திரம். எம்மா காலு என்ன நோவுது. கோடாரி தைலம் தான் போடணும் போல இருக்கு. ஐயோ லட்சி, உங்க மவளுக்கு போனவளுக்கு கேட்டுற போது கோடாரி எடுத்து காலிலே போட்டு விடுவா. சும்மா இருங்க.
அட ஆமா, அவ காதுல விழுந்தா அவ்வளவுதான். சொன்னா கேக்காண்டியான்னு சொல்லி காலையே கட்டையை கொண்டு அடிச்சு விடுவா. சரியாளா, நீங்கள் வீட்டுக்கு போங்க. நான் இனிமே ஒரு டம்ளர் காப்பியை போட்டு குடிச்சிட்டு வேலையை பார்க்கேன். முடியல, காலெல்லாம் நல்லா வலிக்குது. எண்ணெயை போட்டு கொஞ்சம் காய்கறி மணி தைலம் தான் கிடந்துச்சு, அதான் போட்டு நீ வேணும் போல இருக்கு. ஒரு நாளைக்கு இப்படி இருக்க, நீங்களும் 21 நாள்ல என்னையே ஸ்லிம் ஆக்கிடுறேன் நீல. அதுக்கப்புறம் காலு எனக்கு இருக்குமா இருக்காதாடே? அட என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டிய? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதான் நாங்கள் இருக்கோம்ல. அதானே, வாங்க முத காப்பியை போடுங்க. ஒரு டம்ளர் காப்பியை குடிச்சிட்டு போறோம். இவ்வளோ காப்பியை குடிக்காம போம்டாலுவோ போல இருக்கு. சரி, ஆளுக்கு ஒரு கிளாஸ் காப்பியை போட்டு கொடுத்துருவோம். இவ்வளோ நேரம் நமக்காக தானே வந்து காலங்காத்தாலே வந்து கடந்தாளுவே. சரி, ஒரு டம்ளர் காப்பியில் என்ன ஆக போகுது? உள்ள வாங்களா, காப்பி போட்டு தாரேன். நாங்க வாரம் நீங்க போயிட்டு இருங்க. காப்பி குட்டிக்கு மிச்சர் இருந்தா அதையும் சேர்த்து கொண்டாங்க. நாங்க இங்க முத்தத்துல இருக்கோம். இல்ல மீனா, இந்த முறை சீட்டு காசு லட்சுமி அக்காக்கு தான் வேணும்னு அவிய முன்னாடியே சொல்லி வச்சிருந்தாவ. அதனால அவியலுக்கு கொடுக்கணும் பத்துக்க. நீ வேணா அடுத்த முறை சீட்டு ஏலத்துல எடுத்துக்க. இல்லை, சாந்தி அக்காவும் அப்படி தான் சொன்னாவ. இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு முறை கேட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். ஏன்னா நகை வேற அடமானம் வச்சுருந்தேனா, அதை மீட்டு எடுக்கலைன்னா வேற அது வேற முங்கி போவோம். அதுக்கு வட்டி தான் இவ்வளோ நாள் கட்டி போட்டு வச்சுருந்தேன். இப்போ வட்டியும் கட்ட முடியல. அதான் சரி, இதில் வாங்கினாலும் அதில் போட்டு எடுத்துடலாமான்னு பார்த்தேன். இல்ல மீனா, இவியெல்லாம் ஏதோ சடங்கு காண்டி அவிய ரொம்ப கெஞ்சி கேட்டிருந்தாவ. அதனால அவிய அவ்வளோட்டையும் பேசி வேற வச்சிருக்காவ. அவிய கூட்டாளி வெட்டலாம். அதனால அவ்வளோலாம் விட்டு கொடுத்துட்டாளுவ. ஒரு முறையும் எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக வேணும்னு கேட்டதில்லை. அதனால இந்த முறை சீட்டு அவியலுக்கு தான் பத்துக்க. சரிக்கா, அப்போ நான் வேற இடம் பார்க்கேன். சரி, நானே இப்போ உடம்புடி வரைக்கும் தான் போகிறேன். போயிட்டு வந்து தான் அவியில ஒரு 10 மணிக்கான வந்து வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லணும். சரிக்கா, சரி போயிட்டாங்க அப்போ. நேராகி போச்சு. சரி, அப்போ நான் வாரேன். வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சு பாரு, அப்புறம் நீயே சொல்லுவ எப்படி சுறுசுறுப்பாக இருக்கும் திரும்ப அன்னைக்கு நாள். அப்படியா? அந்த அளவுக்கா இருக்கும்? ஆமாம், அது நிறையவும் குடிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய்னு எடுத்துக்கிடணும். வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் எடுத்தால் கூட போதும் தான். நல்லா இருக்கும் உடம்புக்கு. ஒரு 4-5 புதினா இலையும் போட்டு அரைச்சி குடிச்சு பாரு, அப்புறம் தெரியும். அப்படி குடிச்சா ஸ்லிம் ஆயிரலாமாடே? வயிறில் இருக்க ஃபேட் எல்லாம் குறையுமா, நல்லா இருக்கும். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. நான் குடிச்சு எனக்கெல்லாம் ஒர்க் ஆயிருக்கு. ஏலா பெரிய பொண்ணு, இந்த காப்பி எடுத்துக்க. இதில் என்னக்கோ 3 காப்பி இருக்கு. அம்மா, உங்க 2 பேருக்கும் ஒரு காப்பி, எனக்கு ஒரு காப்பி. ஐயா லட்சு, காப்பி எல்லாம் இனிமே நீங்க குடிக்க கூடாது. காப்பி நாங்க தான் குடிப்போம், நீங்க குடிக்க கூடாது. கொண்டாங்க அத முத. ஏலா என்ன சொல்றீங்க? ஆமா லட்சு, நீங்க சுகர் எல்லாம் கம்ப்ளீட்டா கட் பண்ணிரணும். இனிமே காப்பில எதுலயுமே நீங்க சீனியே சேர்க்க கூடாது. அப்படி சீனியே சேர்க்காம இருந்தா தான் சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்கும். ஆமாம் லட்சு, உமா சொல்லியது சரிதான். இனிமே நீங்கள் காப்பி ஜூஸு இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. அறவே தவிர்த்திடணும். சோத்தையுமே குறைச்சிடணும். சப்பாத்தி இந்த மாதிரி தான் சாப்பிடணும். பயிர் வகைகள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிடணும். சோறு, கறி, குழம்பு, கூட்டு இதெல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. கூட்டு வேணால் அதிகமாக எடுத்துக்கிடலாம். சோறு இப்படாண்டு ஒரு கை போல தான் எடுத்துக்கிடணும் சோறு. இல்லைன்னா உங்கள் வெயிட்டு ஒரு நாளும் குறையாது. ஏலா, நான் சோறு தண்ணி இல்லாம கூட இருந்துருவேளா. என்னால காப்பி தண்ணி இல்லாம இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா என் காப்பியை கொடுத்துருங்க. காப்பியை குடிச்சாதான் எனக்கு மூளை வேலை செய்யும். எனக்கு வேலையே ஓட இன்னைக்கு 4 பொழுதெல்லாம். காப்பி குடிக்காம நான் ஒரு வேலை செய்ய முடியேன். இன்னைக்கு என்னமோ சரி, காலங்காத்தாலே ஒன்றும் பச்சை தண்ணி படல படாம வாங்கியலான்னு தான் வந்தேன். சரி, எல்லாம் முடிச்சிட்டு காப்பியை குடிக்கலான்னு பார்த்தா காப்பியை குடிக்க விட மாட்டேங்கியல. நீ முதல் என் காப்பியை கொடு. ஐயா லட்சு, சும்மா கிடங்க. கேவலப்படுத்தி விடுவிய போல இருக்க. இவ்வளவு நேரம் பண்ண வேலை எல்லாம் அப்புறம் வீணா போயிடும். அதானே, ஊரே 10 ரவுண்டு அடிச்சது, குதிச்சது, கிப்பிங்க போட்டது எல்லாம் வேஸ்டா போயிடும். லட்சு சும்மா இருக்க. ஏலா, என் பொறுமையை சுவாதிக்காதீங்களா. என்னால காப்பி குடிக்காமலாம் இருக்க முடியாது சொல்லிட்டாமா. ஐயே, என்ன லட்சு சின்ன பிள்ளை கணங்கள்லாம் அழுவுது. நான் அப்பயே என் மூணுல சொன்னதை கேட்டிருக்கணும் போல இருக்கு. இவ்வளோ சொல்லி அதெல்லாம் கேட்காதனாலவே நான் தான் கேட்காம இவ்வளோ பேர்த்த கேட்டுட்டு கடந்துட்டேன் போல இருக்கு. இப்போ காப்பியை குடிக்க விட முடியுங்க அழுவல. ஐயா லட்சு, அழுது புலம்பாதீங்க. என்னங்க பிடிங்க, காப்பியை குடிங்க. என்னையும் போங்க, கொண்டாலாம் முத என் காப்பியை. நானும் எனக்கு தான் காப்பி போடலான்னு போனா இவ்வளோக்கு போட்ட சொல்லி அழுவலன்னு பார்த்தா இவ்வளோ வாசியில காப்பி குடிக்கிறதும் பத்தாதுன்னு நம்மளும் காப்பி குடிக்கப்படாதுங்க அழுவே. சோறு திங்கப்படாது, கறி திங்கப்படாதுங்க. சோறு கறி திங்காம என்ன நீ கிடக்குது? சப்பாத்தியை காஞ்ச ரொட்டியும் தின்னுட்டு என்ன நீ உயிர் வாழங்க? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுடே. நான் இப்படியே இருந்துட்டு போறேன், விடுங்க. செத்தா சாலியும் இருந்தா இருக்கேன். ஐயோ லட்சு, நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டிய. சரி, இன்னைக்கு ஒரு நாள் காப்பி கொடுங்க. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிடுங்க. என்ன, சீனி அப்படியே லைட்டாக குறைச்சிட்டே வந்தால் போதும். காப்பி தூள் வேணால் அதிகமாக சேர்த்துக்கிட்டு அப்படியே குடிங்க. சீனிலாம் ரொம்ப சேர்க்கப்படாது, அதான் சொன்னோம்.
சரி விடுங்க. ஏன்னா அதுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கிடலாம் பார்த்துக்கிடுங்க. இல்லைடா கருப்பட்டி இந்த மாதிரி கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாற்றி என்னன்னா சாப்பிடலாம். ஆனால் ஒயிட் சுகர் சுத்தமாக அலௌடு கிடையாது. அந்த சீனியை போடலன்னா என்ன குடிச்ச மாதிரி இருக்கும் காப்பி. அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுடே. கிழிஞ்சது போ பெரிய பொண்ணு. லட்சிக்கிட்ட நம்ம சொல்லி ஒன்றும் எடுபடாதுன்னு நினைக்கேன். வேலைக்காவாது. ஆட போங்கள நீங்களும் உங்க எச்சரிச்சோம். ஐயா ப்ராஜெக்ட் முடிக்கலையா? ஆளு வருமா வராதாங்கிறது டவுட் தான். என்ன சொல்ற? ப்ராஜெக்ட்டா? ஆமாடா, பொங்கல் ஹாலிடேஸ்க்கு முன்னாடி ப்ராஜெக்ட் கொடுத்திருந்தாங்கல்ல. பொங்கல் லீவ்லாம் முடிஞ்ச அப்புறமா சப்மிட் பண்ணனும் ப்ராஜெக்ட்னு சொன்னாங்களே, ஞாபகம் இல்லையா? ஏல எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லல. நீ ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா? நான் எப்பவே முடிச்சிட்டேன். எங்க அக்கா தான் முடிச்சு தந்தா. அடங்கொப்பன தூக்கி போட்டு மீக்க ஒரு வார்த்தை சொன்னியாடா நீ? பாவி பயல, நீ முடிச்சிட்டேன்னு சொல்லிருந்தா உன்னைய பார்த்தாது நான் எழுதி ஏன் தங்கச்சிட்ட கொடுத்து முடிச்சு விட்டுருப்பனால. அவளும் முடிச்சாளா இல்லையான்னு தெரியலையே. பாக்கியாட்டி அவளும் என்னைய ஒரு வார்த்தை சொல்லலையே. இன்னைக்கு செத்து நாளைக்கு தர்மடி வாங்கட்டன்னு நினைச்சா விட்டால என்னமா தெரியலையே. பனிஷ்மெண்ட்ல வருவாங்க சொல்லிட்ட பொண்ணு. பயப்படாதல, உன்னை மாதிரி கேஸ் என்ன எத்தனை கிடக்குதோ அதனால தப்பிச்சிடலாம். விடு, பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். தூக்கி போட்டு மீசில பார்த்துக்கலாம். உன்னைய நேத்து போட்டி நடக்கிற வரைக்கும் என் கூட தானே இருந்தா. அப்பவே என்ன ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சரல விடு விடு. ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்துட்டே மறந்துட்டோம்ல. நீ முடிச்சிருப்பான்னு நினைச்சேன். பூமாரி எப்படியும் உன்னைய முடிக்க வச்சிருப்பான்னு நினைச்சேன். ஆமா கிழிச்ச போ. சதீஷ், வாடா நல்லவனே. எங்கடா போய் தொலைஞ்ச? எங்கேயும் போல, இங்கதால இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு காலேஜுக்கு வந்ததும் காலேஜ் ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு வரலாமேன்னு போனேன். வீட்டில் இருக்கும்போது எப்படா காலேஜ் திறப்பாங்கன்னு இருக்கு. காலேஜ் திறந்தாங்கன்னா ஐயோ, காலேஜில் வச்சாங்கன்னா படிக்க சொல்லி சாவடிப்பாங்களேன்னு இருக்கு. அதனால தான் ஒரு ரவுண்டு காலேஜ் மிஸ் பண்ணோமே, சரி ரவுண்டு போயிட்டு வருவோன்னு வந்தேன். என்னெல்லாம் பண்ணுறீங்க எங்க ரெண்டுறோம்? மாப்பிள்ள, நீ ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா? நேற்று ராத்திரி 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து மாங்குன்னு எழுதி முடிச்சோம்ல. அப்ப சதீஷ் தான் மட்டும்தான் முடிக்கலன்னு நினைக்கேன். செத்தான் பையன். நீங்களே எவனாவது ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணீங்க? ப்ராஜெக்ட்லாம் கிழிச்சு தூக்கி எரிஞ்சிரும் குப்பையில பாத்துக்கிடுங்க. ஒருத்தனும் சப்மிட் பண்ண கூடாது அம்மா. இல்ல சதீஷ், இதெல்லாம் அநியாயம்ல. அவனா எவனாவது சப்மிட் பண்ணி பாருங்க, அப்பதானே இருக்கு. இல்ல கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கோம்ல. வேணா நீ ஏதாவது மேம்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு கொஞ்சம் 1-2 நாள்ல முடிச்சு தரேன்னு சொல்லல. தயவு செய்து எங்க ப்ராஜெக்ட்ல கை வச்சிராத. சொல்லாம கொள்ளாம எனக்கு தெரியாம முடிக்க தெரிஞ்சதுல. நீங்களே என் கூட சேர்ந்து முடிக்கலன்னு வந்து நில்லுங்க. நான் சப்மிட் பண்ணும்போது நீங்களும் எல்லாம் சப்மிட் பண்ணுங்க. எனக்கு முன்னாடி எவனா சப்மிட் பண்ணி எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அம்மா. என்னல கார்த்திவே இப்படி சொல்லிட்டு போறேன்? சரி விடு மாப்ள, நம்ம பையலுக்காண்டி இது கூட பண்ண மாட்டோமா, பாத்துக்கலாம் விடு. ஏல இந்த முறைதாம்ல நான் ஃபர்ஸ்ட் தடவை எங்க அக்காட்ட சொல்லி ப்ராஜெக்ட முடிச்சேன். அதுல மண்ணெளி போட்டுருவிய போல இருக்க நீங்க ரெண்டு பேரும். விடு இதெல்லாம் சாதாரணம். சரி வா நம்ம கிளாஸ் ரூமுக்கு போவோம். வந்து தொலைங்கல. உங்களை கூட கூட்டு சேர்ந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்.